ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல்னாவே பழமை பாரம்பரியம் தான். அப்படி பார்த்தா எங்கள் இதில் பழமை அப்படின்னாவே எங்கள் வீடு தான். ஸோ வீட்டை வந்து ஒரு ஹோம் டூராக போய் போட்டலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வாங்க, எப்படி இருக்குது வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இந்த வீடு வந்து என் ஹஸ்பண்டுடைய அப்பாவுடைய அப்பா கட்டின வீடு. அதாவது 3-4 தலைமுறைக்கு முன்னாடியே கட்டின வீடு. எப்படியும் வந்து 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. ஸோ அதை இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ முதல்ல வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணோன்னா வருது முகப்பு. இது வந்து பாத்ரூம். ஸோ ஒரு பாத்ரூம் டூர் வேணும்னா சொல்லுங்கள், தாராளமாக போட்டுடலாம். சும்மா ஜோக்காக சொன்னேன். மேலே அந்த உத்தரம் இருக்குல்ல, அந்த உத்தரம் வந்து எப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வந்து வெயிட்டாக இருக்கும், பயங்கர வெயிட்டாக இருக்கும் அந்த உத்தரம்லாம். ஸோ இந்த கதவை சொல்லியே ஆகணும். அந்த நிலம் இருக்குல்ல, அந்த நில வாசப்படி ஆகட்டும், அந்த நிலை எவ்வளோ தூரத்துக்கு அகலமாக இருக்குது பார்த்துக்குங்க. இப்போல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்கல்ல. அப்போது அந்த இதுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அகலமாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். கீழே வந்து அந்த நிலப்படி இருக்குல்ல, அது வந்து கல்லால் செஞ்சதாக இருக்கும். அந்த கருங்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கல்லால் அந்த இது செஞ்சுருக்காங்க. பழைய வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க, பெரும் பழமையான வீடுகளில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வருது வந்து ஹால். ஸோ இந்த லென்த்து என்னென்னா, இங்கே பொதுவாக இந்த மாதிரி வீடுகளில் வந்து தனித்தனியாக ரூம்ஸ்லாம் இருக்காது. வராண்டா மாதிரி லென்த்தாக அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹாலு. அங்கே நான் இப்போ காட்டுறல, மேலே காட்டுறல, அது ஃபுல்லாக மரத்தால் செஞ்சுருக்காங்க. அந்த உத்தரம் எல்லாமே மரத்தால் செஞ்சுருக்காங்க. மேலே வந்து மாடி இருக்குது. நான் லாஸ்ட்டாக அந்த மாடி நான் காட்டுறேன் நான். ஸோ இது வந்து அந்த ஜன்னல் பாருங்கள். ஜன்னல் வந்து அந்த கதவுலாம் பார்த்து பெரிய லென்த்தாக இருக்கும், நீளமாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். அந்த ஜன்னல்லாம் அந்த இடத்துல உட்கார்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போலாம் பெரிய பெரிய வீடுகளில் வந்து ஜன்னல் நல்லா கீழ் வரைக்கும் வச்சு உட்கார மாதிரி பண்ணுவாங்கள்ல, அப்போயே வந்து இருக்குது. அதை வச்சு தான் இப்போ உள்ள இது ட்ரெண்டிங் கார் மாற்றிக்கிறாங்க. ஸோ மாடி இது. மேலே மச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த வீடியோ மச்சு மேலே போய் வந்து லாஸ்ட்டாக நான் அதை காட்டுறேன் நான். அதுக்கூட நம்ம ஹாலில் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது லைட்டிங் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதால. ஸோ வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உள்ளே இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக டிம்மாக வேறு இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஹாலோட வியூ இதுதான். அந்த சைடு பார்த்த மாதிரி இந்த சைடும் ஜன்னல் கொஞ்சம் நீளமாக அகலமாக இருக்குது பாருங்கள். இப்போலாம் பெரிய வீடுகளில் வந்து சிட்டிங் ஏரியான்னு போட்டு நல்லா லென்த்தாக வந்து அகலமாக நல்லா ஜன்னல் மாதிரி இருந்துட்டு அதுக்கு மேலே சிட்டிங் ஏரியா மாதிரி அழகாக பில்லோலாம் போட்டு வைக்கிறாங்க. அது வந்து அப்போயே இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கதவுக்கு மேலே பார்த்தீங்களா, அந்த சாவி இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதுக்காக அழகாக அப்படி செல்ஃப் மாதிரி அந்த கதவுக்கு மேலேயே செல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போலாம் இந்த மாதிரி இது பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கதவுகளை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கதவு மாதிரி இந்த அந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு தூரத்துக்கு அகலமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி கீழே அந்த இது இருக்குல்ல, வாசல், அதுவுமே வந்து கல்லால் செஞ்சுருக்காங்க. இது வந்து என் பொண்ணோட ஃபேவரட் பிளேஸ்னு சொல்லலாம். நான் ஆறுக்கட்டை இருக்குல்ல, அதில் வச்சு விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ போகிறது வந்து இந்த முற்றத்தில் வந்து என்னென்னா, மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக இதாகும். நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தூண் ஃபுல்லாமே கல்லில் இருக்கும். சூப்பராக இருக்கும். மேலே அந்த உத்தரம் ஃபுல்லாக எல்லாமே மரம். இந்த கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து அரை வீடு. இங்கே வந்து மச்சு இருந்துச்சு, இந்த நெல்லுலாம் கொட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி பெரிய அப்படி இது மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் தான் அதை இடிச்சிட்டாங்க. அதில் வந்து நெல்லுலாம் கொட்டி வைக்கிற மாதிரி இருந்தது. கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, முகப்பு, ஹால் வீடு, அதுக்கப்புறம் முத்தம், மேல்பத்தி, இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஒன்றுமே புரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
எல்லா இடத்துலையுமே செல்ஃப் மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக சூப்பராக செல்ஃப் மாதிரி அப்பயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் மரப்பலகை அதில் நடுவில் வந்து மரத்தால் அப்படியே வச்சுட்டு அழகாக செல்ஃப் மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வர்றது வந்து கிச்சனோட அந்த நிலவாசப்படி அந்த கதவு அதுவுமே வந்து நல்லா தரமாக எவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்குது பாருங்கள், அகலமாக நீளமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. கீழே அதே மாதிரி வாசலும் அப்படியே வந்து இந்த கல்லில் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து கிச்சன். முன்னாடி கிச்சன் வந்து இந்த இப்போயும் விறகடுப்பு இருக்குது. அப்போ வந்து கீழே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து விறகடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி உட்காந்து சமைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து மேலே வந்து கட்டி விட்டுருக்காங்க அப்படியே. இந்த பீரோல் இருக்குல்ல, பீரோலுக்குள்ளே இருக்குன்னு கல்யாண மண்டபத்தில் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே என்னடா இது பீரோல், அது வந்து மரத்தில், இப்போல்லாம் மரத்தில் செய்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் அப்போயே எல்லாமே மரத்துலேயே தான் செஞ்சுருக்காங்க. அது பெரிய விஷயந்தான் இல்லை. அதே மாதிரி செல்ஃப் மாதிரி சொல்லலாம், இங்கேயும் அதே மாதிரி செல்ஃப் இருக்குது. கிச்சனுக்கு வந்துட்டு இந்த கிரைண்டரை பார்க்காம போனால் எப்படி? என் ஹஸ்பண்ட் வந்து 13 வயசில் வாங்கின கிரைண்டரு. 13 வயசில் நம்மலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம்? இப்போ உள்ள பசங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் அவர் வாங்குறது பெரிய விஷயம் தான் இல்லை, உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி அப்படி வாங்கினது போல். அது இப்போ வரைக்கும் இருக்குது அப்படியே. ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கு. முற்றம் இங்கேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். மழை பெஞ்சால் 4 சைடும் அப்படியே தண்ணி கொட்டும். கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில், அதோட கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மேலேருந்து அந்த முற்றத்தை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வீட்டுக்குள்ளேயே மாடி இருக்குது, மச்சு இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே மேலே ஏறி பார்க்கலாம். அந்த படி வந்து மரத்தால் செஞ்சுருக்காங்க. அப்படியே அது மடக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும். அந்த படி வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து ஃபுல்லாக மரம். அந்த கைப்பிடியை பிடிக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக மரம், மேலேயும் மரம். கீழே வந்து நம்ம மேலேருந்து ஹால் வீட்டிலேருந்து பார்த்தோம்ல, ஃபுல்லாக மரமாக இருந்துச்சுல, இங்கே மேலே வந்து ஆனால் சிமெண்ட்டு தர போட்டிருக்காங்க. கீழே வந்து மரம், அதுக்கு மேலே எப்படி வந்து சிமெண்ட் போட்டாங்கன்றது தெரியல. அது முன்னாடியே போட்டாங்களா இல்லை இவங்க அதுக்கப்புறம் போட்டாங்களா அப்படிங்கிறது நான் தெரியல. இதை யோசிக்கும் போது தான் தோணுச்சு, கேட்கணும் இதை பற்றி எப்படி என்னன்றதை கேட்கணும். இங்கேருந்து இந்த ஜன்னலை திறந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து நான் முத்தத்தை பார்த்தோம்ல, அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் மெயின் உள்ளேருந்து வந்தோம்ல, அது எப்படி இருக்குங்கிறதையும் நான் அந்த ஜன்னலை திறந்து காட்டுறேன். இங்கிருந்து இந்த மாடியோட ஃபுல் வியூ அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இடையில வந்து கம்பிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக பந்தியே பண்ணலாம். எனக்குள்ளே நிறைய பேர் படுத்துக்கலாம். அந்தளவுக்கு பெரிய அந்த வீடு மொத்தமும் இருக்குது. அந்த ஹாலில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சைஸும் அது அளவுக்கு நீளம் தான் இது. இது வந்து புக்ஸு படித்த அவங்க ஞாபகார்த்தமாக நிறைய பேரோட புக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே. இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். இந்த இதுக்கு மேலே வந்து நிறைய
கிளி வந்து கூடு கட்டியிருக்கும். இப்போ பார்க்குறோம் அதுக்கு மேலே வந்து இப்போயுமே வந்து நிறைய கிளி அங்கே இருக்கும். ஆனால் உள்ளே வராது, வெளியே அந்த சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த சைடுன்றதை நான் காட்டுறேன் இப்போது. இப்போ நம்ம கீழே இறங்கி போயிடலாம். கிளி கூடு கட்டியிருக்கும், நிறைய கிளி இருக்கும்னு சொல்லலை. அந்த மூலையில் தான் நிறைய ஏகப்பட்ட கிளிகள் இருக்கும் அங்கே. ஆனால் அந்த சைடு அந்த மாடிக்கு உள்ளெல்லாம் போகாது, வெளியே இந்த சைடே தான் இருக்கும். அழகாக ஒரு கூடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. நல்ல ஓட்டை, சின்னதாக ஒரு ஓட்டை இருந்து அதுக்குள்ளே இருக்கும். ஸோ எங்களுடைய ஹோம் டூர், எங்கள் வீடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீட்டில் வந்து இன்னும் பழமையான பழைய காலத்து பொருட்கள், குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது வேணும், பொருள் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.